ஹே போஸ், இன்றைக்கி மேத்தி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி எடுத்துக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லை நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கனாலும் ஓகே. அதையும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி எப்பவும் சப்பாத்தி மாவுக்கு பிசைவீங்க இல்லையா, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பால் மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை தவாவில் போட்டு எடுத்துருங்க. ஹார்டாக இருக்கும்னு பயப்பட வேணாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் சாதாரண ரைத்தா வச்சிங்கன்னா கூட போதும், ஊறுகாய் வச்சிங்கன்னா போதும், டொமேட்டோ தொக்கு கூட தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னு கேட்டாலும் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக ஹே பூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைக்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டோம். இதுதான் எங்களோட டின்னர் இன்றைக்கி. என் பட்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.